நேராக இருக்கும் ஆணிகள் தான் அதிகம் அடியின் வாங்கும். அதை போல் சில மனிதர்களும். உன் கண்கள் நேர்மறையாக இருந்தால் உனக்கு இந்த உலகத்தை பிடிக்கும். உன் நாக்கு நேர்மறையாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உன்னை பிடிக்கும். எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத அந்த காயம். இல்லாதவருக்கு கொடுக்கிறேன் என்றால் என்னிடம் அதிகமாக இருக்கு என்று பொருள் இல்லை. ஒன்றுமில்லாத நிலையின் வலியை அறிந்தவன் நான். சில பெண்களின் மனதை புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் என்ன? புரிந்து கொண்ட ஒருவர் சொன்னது, சேமிப்பு முக்கியம் என்று நம்புவார்கள். சேமிக்க வேண்டும், ஆனால் விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க வேண்டும் என்பார்கள். விலை உயர்ந்த ஆடைகள் வாங்குவார்கள், ஆனால் போட்டுக்கொள்ள எதுவும் இல்லை என்பார்கள். போட்டுக்கொள்ள எதுவும் இல்லை என்பார்கள், ஆனால் அழகாக உடை அணிந்து வருவார். 5 வயதில் விரல்களை எண்ணினான். 10 வயதில் எண்களை எண்ணினான். 15 வயதில் மதிப்பெண்களை எண்ணினான். 20 வயதில் தேர்வு வினாக்களை எண்ணினான். 25 வயதில் சம்பளத்தை எண்ணினான். 30 வயதில் நண்பர்களை எண்ணினான். 35 வயதில் வாரிசுகளை எண்ணினான். 40 வயதில் கடன்களை எண்ணினான். 45 வயதில் நோயை எண்ணினான். 50 வயதில் சொந்தங்களை எண்ணினான். 55 வயதில் மாத்திரையை எண்ணினான். அதற்கு பின் வயதை எண்ணினான். இறந்த பின் தனக்காக அழும் உள்ளங்களை நினைத்தான். எண்ணி பார்க்கையில் தன்னிடம் கூடவே இருந்தது கணிதம் மட்டும்தான் என எண்ணினான். போதும் என்று நின்றுவிட முடியாமலும் வேண்டும் என்று தொடர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. பணம், பொருள் இவை இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது. காரணத்திற்கு ஏற்ப சூழ்நிலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப காரணங்களையும் உருவாக்க தெரிந்த விசித்திரமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. சிலர் அப்படித்தான் என்று விட்டுவிடுவதும் சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் என்று ஒப்புக்கொள்வதும் தான் நம் வாழ்வில் தேவையற்ற போராட்டங்களை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. போதும் என்று நின்றுவிட முடியாமலும் வேண்டும் என்று தொடர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. பணம், பொருள் இவை இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது. காரணத்திற்கு ஏற்ப சூழ்நிலையும் நம்மால் எவரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடியாது. ஏனெனில் இவ்வுலகம் நாம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். சண்டைக்கு பிறகும் சமாதானமாக போகிறவர்கள் எல்லோருமே தவறு செய்தவர்கள் என்று அர்த்தமாகாது. நாம் நேசித்த உறவு நம்மை விட்டு போய்விடக்கூடாதே என்ற நல்ல மனம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் சிலரை. வலி, வேதனை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இவை எதுவும் வாழ்க்கையில் தடைகள் அல்ல. இவை யதார்த்தமே. அதோடு வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர உதவும் படிகள்தான். ஆதலால் புரிதலோடும் பொறுமையோடும் அடுத்த அடியை மேலெடுத்து வையுங்கள். நமது முதுகுக்கு பின்னால் கிளப்பிவிடப்படும் அவதூறுகள் காலப்போக்கில் அவை தானாகவே காணாமல் போகும். நாம் நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நிரூபிக்க எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள். நீங்கள் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இருந்தால் நீங்கள் அந்த தருணத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வாழுங்கள். மனதில் உள்ள வலிகளை யாருக்கும் அவ்வளவு எளிதில் வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. மகன் விஷத்தை விட மனிதர்கள் வாயில் வரும் வார்த்தைகள் விஷம் அதிகம். ஒரு நாளாச்சும் எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்கணும். எவ்வளவு நெருக்கமான உறவாயினும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவதில் தப்பில்லை. யார் எதை செய்தாலும் சகித்துக் கொண்டு வாழ்பவர்கள் கோழைகள் அல்ல. எதிர்த்து கேட்டால் எதிரில் இருப்பவர்கள் உடைந்து விடுவார்களே என எண்ணும் அன்புக்கு அடிமைப்பட்டவர்கள். என் அத்தனை இரகசியங்களையும் அறிந்தவள். அவளிடம் மட்டுமே மனம் விட்டு அழுதிடவும் புலம்பிடவும் முடியும். கண்ணீர் துடைக்கவில்லை என்றாலும் காயப்படுத்தாமல் இருப்பாள். சொல்லப்போனால் என் உயிர் தோழி அவள். தனிமையும் நானும்